ஜெய்பீம் வெற்றியை தொடர்ந்து டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மஞ்சு வாரியர் இவர்கள்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் வேட்டையன். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் நல்லாவே ஹிட் கொடுத்துருந்துச்சு. இந்த வேட்டையன் படம் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை சூஸ் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்க்ரீனிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைரக்டர் டிஜே ஞானவேல் கிட்ட ஒரு Q&A செஷன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதில் அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, இவர் என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கொட்டுக்காளி கொண்டாடப்பட்டிருந்தது அப்படின்னா ஒரு சமூகம் ஆரோக்கியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசி விவசாயி கொண்டாடப்பட்டிருக்குன்னா இந்த சமூகம் ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிராகரிக்கப்படுதுன்னா இந்த சமூகம் ஆரோக்கியமா இல்லை அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்க விரும்புறேன். ஸோ ஒரு நடிகர் கூப்பிடுறாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து பண்றது பொருத்தமா இருக்காது. இப்போ ரஜினி சார் கூப்பிடுறப்போ என்கிட்ட அவருக்கு ஜோசி சொல்லணும்னு என்கிட்ட ஒரு கதை இருந்தது. அதனால அது சாத்தியமாச்சு. தமிழ்ல எழுத படிக்க கத்துக்க, எந்த மொழியில படம் பண்ண முடியோ அந்த மொழியில எழுத படிக்க கத்துக்கணும். நீ முதல்ல அது தெரிஞ்சாதான் நீ அந்த மொழியில படம் பண்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அது தவிர அதுதான் பெரிய வார்த்தை சொல்ல முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ரொம்ப கனவு. ரொம்ப படிக்கிற காலத்துல இருந்தே எப்படி ஒரு புக் ஃபேர் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு எப்படியாவது போயிடும்னு சொல்லிட்டு ஊரா எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போறது ஒரு கனவா இருந்து அப்படி போயிருக்கோம். நம்ம ஊர்ல ஃபெஸ்டிவல் இப்படி நடக்கிறப்போ இங்க நம்ம ஒரு ஆடியன்ஸா உட்காந்துருக்கோங்க. ரொம்ப இந்த மாதிரி நம்ம நல்ல படங்களை உலகம் முழுக்க இருக்கிற இன்னைக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு. ஆனாலுமே கூட இங்க இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கிடைச்சிருக்கிற படங்கள் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. தேடி எடுத்து காற்று நல்ல சினிமாக்கள் பண்ணுன்ற ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் இந்த மாதிரியான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் நமக்கு தொடர்ந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ அப்படியான ஒரு இடத்துல எனக்கு ஜெய்பீமுக்கும் சரி வேட்டையும் சரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நம்ம ஒரு கெஸ்டா போறது, நம்ம எடுத்த படங்கள் ஸ்கிரீன் ஆகுறது அப்படிங்கிறது உண்மையிலே இருக்கிறதுலே ரொம்ப பெருமையான விஷயமா நான் கருதுறேன். ஏன் அப்படின்னா இங்க தேடி வர்ற எல்லாருமே ஒரு சினிமா மேல ரொம்ப காதலோட இருக்கிறவங்க. அவங்க முன்னால ஒரு படைப்பு ஸ்கிரீன் பண்ணப்படுது இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஹானர். அப்படி ஒரு ஹானர் பண்ண படங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குது. போன படத்துக்கும் கிடைச்சது, இந்த படத்துக்கும் கிடைச்சதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா பேசலாம். ஒன்றும் பேசுற இடத்துல இல்லை. நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் இங்க வந்தேன். ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பேசலாம், இல்லைன்னா நீங்க அடுத்த இதுக்குள்ள போகலாம். ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் படம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பத்தி உங்களுக்கு கேட்டா அப்புறம் சூப்பர் ஸ்டார், நான் அவரோட பெரிய ஃபேனு. அவரோட படம் ரிலீஸ் ஆகுது, அதுவும் ஒரு நல்ல ஒரு மூவி, கருத்துல மூவி கொடுத்த டைரக்டர். அவர் நடிக்கிற அவர் படம் எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திரும்ப நீங்க சூப்பர் ஸ்டார் நடிப்பீங்களா, இல்ல அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவரோட கதை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஒரு படம் வெறும் ஒரு நடிகர் கூப்பிடுறாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து பண்றது பொருத்தமா இருக்காது. இப்ப ரஜினி சார் கூப்பிடுறப்போ என்கிட்ட அவருக்கு ஜோசி சொல்லணும்னு என்கிட்ட ஒரு கதை இருந்தது. அதனால அது சாத்தியமாச்சு. திரும்பவும் சார் கூப்பிடுறப்போ அப்படி ஒரு கதை இருந்ததுன்னா நான் அதை நிச்சயமா பண்ணுவேன் அப்படிங்கிறத விரும்புவேன். ஏன்னா நிறைய நடிகர்கள் கூப்பிடலாம், ஆனா அவங்களுக்கு நமக்கு சொல்றதுக்கு கதை இருக்கணும். இல்லைன்னா அந்த நம்மளால அதை ஜஸ்டிஃபைடா டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதை ரொம்ப சரியா பண்ணணும்னா அந்த நடிகர் அந்த கதாபாத்திரத்தை தாங்குற அளவுக்கான நடிகரா இருந்து அவருக்கு அது பொருத்தமா இருக்கும்னா அந்த கதையை பண்றதுதான் சரி நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் வேட்டையிலுமே பண்ணுச்சு. வேட்டையில இருக்கிற காஸ்டிங் எல்லாமே பண்ணும்போது பேன் இண்டியன் கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் அடிப்படையில அப்படி போல ஆனா அது பார்வை அதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா எல்லா மொழியில இருக்கிற நடிகர்களும் அதை வளர்ந்துட்டாங்க. உண்மையாவே அந்த காஸ்டிங்க்கு நான் என்ன ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ யாரு பேர் போட்டு எழுதணும் அவங்க எல்லாருமே அந்த ஸ்கிரிப்ட்ல வந்தாங்க. ஸோ அதுதான் நான் அந்த கதாபாத்திரத்தை அவங்க பண்ணணும் அப்படின்றதுதான் டைரக்டர் என்னோட விருப்பம். அது எனக்கு இதுல சாத்தியமாச்சு. அதுல எனக்கு ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷம் எனக்கு அதுல. ஸோ சார் ரஜினி சாரோட படம் பண்றதும் ஒரு பெரிய கனவு. அந்த கனவு நான் ரொம்ப மெனக்கிடாமலே நிறைவேறிச்சு. ஏன்னா நான் உண்மையாவே படம் ஜெய்பீம் பண்ணிட்டு ரஜினி சார் கதையெல்லாம் கொண்டு போய் சொல்லணும்னு கூட நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு நான் சொன்ன கதை அவருக்கு புரிஞ்சு பொருந்தி அவருமே இதை நான் பண்ணலாம்னு முன் எல்லாம் சேர்ந்து அமைஞ்சு வந்ததால நடக்கிறது. ஸோ ஒரு படம் அமைஞ்சு வரணும். அப்படி அமைஞ்சதுன்னா உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கும். சார் ஜெய்பீம் பார்க்கும்போது படம் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ரொம்ப உண்மையிலேயே அட்மையர் பண்ண உங்களுக்காக சொல்லல, உண்மையிலேயே அந்த படம் பார்த்தா ரொம்ப பிடிச்சது. நல்லா பண்ணியிருந்தீங்க. இப்ப இந்த டைரக்டரா வர முயற்சி பண்ணி புதுசா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது என்ன மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும் அல்லது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்க?
எனக்கு இத சொல்றதுன்னா அனுபவத்துன்னு சொன்னப்ப எனக்கு உதவி இயக்குநர்களுக்காக நிறைய பேர் வராங்க, நிறைய பேர். அதாவது நான் போன படத்துக்கு மட்டும் 600 அப்ளிகேஷனை கோத்ரூ பண்ணேன். என்கிட்ட வந்து ஒரு 9 பேர் தான் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பேஸ். அதுவே அதிகம், 2 பேர் அதிகம், 7 பேர் போதும். ஒரு 2 பேர் சரி தவிர்க்க முடியல வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு 9 பேர் தான் சாத்தியம். 600 அப்ளிகேஷன் கிட்ட நான் வந்து அதை கோத்ரூ பண்ணதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க படிக்கிறது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். படிக்கிறது இல்லைன்னா பேப்பர் கூட படிக்கிறது இல்லை. அவங்க கிட்ட மொழி இல்லை. 2வது மொழி இல்லைன்னு நான் சொல்ல வர்றது, நீங்க ஏதோ ஒரு மொழியில ரொம்ப ஆழங்கால் பண்ணணும் நினைக்கிறேன். அடிப்படையா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 வார்த்தைகள் தெரியணும் ஒரு நல்ல மொழி உங்களுக்கு பயிற்சி வரலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்குள்ள கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களால ஒரு 2000 வார்த்தை 3000 வார்த்தைக்கு மேல பேச முடியல, நீங்க மொழி 10,000 இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். குறைந்தபட்சம் ஒரு மொழி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு எந்த மொழியா இருந்தாலும் ஏதோ ஒரு மொழி குறித்த தீவிரம், நீங்க ஏதோ ஒண்ணு சிந்திக்கணும்ல, மொழி இல்லாம உங்களால சிந்திக்க முடியாது. சோ நான் இங்க பார்க்க வந்த இதுல தங்கிலீஷ் எழுதுற இடத்துலதான் வந்து உதவி இயக்குநர்கள் வராங்க. அதாவது அவங்களுக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. இப்போ வருகிறார்கள்னா VARUGR இப்படிதான் அவங்களால வந்து எழுத முடியுது. அப்போ எப்படி ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. நான் உண்மையை வந்த உடனே கொடுக்குற அசைன்மெண்ட் என்னன்னா, தமிழ்ல எழுத படிக்க கத்துக்க, எந்த மொழியில படம் பண்ண முடியும் அந்த மொழியில எழுத படிக்க கத்துக்கணும். நீ முதல்ல அது தெரிஞ்சாதான் நீ அந்த மொழியில படம் பண்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு மொழி, நான் குறைந்தபட்சம் நீங்க நாளைக்கு நான் வேற ஒரு மொழியில கூட படம் பண்ணலாம். ஆனால் ஒரு மொழியில எனக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கும். இப்போ நடிகர் பிரகாஷ் ராஜ் சாரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 படங்கள் நடித்த ஒரு நடிகர். ஆனா அவர் வந்து தன்னுடைய தாய் மொழியில எந்த மொழியில் நடிச்சாலும் டைலாக் எழுதுவார். நான் அதை பார்த்துருக்கேன், நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் தமிழ்ல டைலாக் சொல்றேன்னா கன்னடத்துல அவர் உட்கார்ந்து எழுதுவார். அந்த அன்னைக்கு என்ன வசனத்தை அவர் பேச போறாரோ, என்ன அவர் அதுல நடிப்பதை குறித்து அவருக்கு ஒரு குறிப்பு தேவைப்படுதோ, அவர் தாய்மொழியில் அதை நல்லா எழுதுவார் அந்த விஷயத்த. ஸோ கலாச்சாரத்துக்கு அதே குவாலிட்டியை பார்த்திருக்கேன். அவர் வந்து ஒரு டைலாக் கேட்கிறப்போ தங்கிலீஷ்ல பேப்பர் போகும், ஆனா அந்த பேப்பர் அவர் வந்து சும்மா ரெஃபரன்ஸ் தான் வச்சிருக்காரு. அவர் ஒரு பேப்பர் பேட் வச்சிருப்பாரு, அந்த பேர்ல எழுதுவார். நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சிறந்து விளங்குகிறார்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பழக்கம் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஒரு மொழி குறித்த ஒரு புரிதல் இல்லை, அதனால சிந்தனை அதுல இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமா நான் புரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து அடிப்படையில படிக்கிற, ஏன்னா பாக்குறது இங்க ஒரு மாதிரி பழகிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு பார்க்கிற தலைமுறையா மாறிட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அளவுக்கு அதிகமா பாக்குற ஜங்க் வியூவர்ஸாவே நம்ம இருக்கோம். படங்களா இருந்தாலும் சரி, எது கிடைச்சாலும் பாக்குற, சாப்பிடுறதுன்னா எதை வேணாலும் சாப்பிட்டுட்டே இருப்போம் அப்படின்னா அது வந்து ஒபிசிட்டிக்குள்ள போகும் இல்லையா? அந்த மாதிரி பாக்குறது அப்படின்றது நிறைய பாக்குற ஆட்களா மட்டுமே இருக்கும். படித்து கற்பனையிலிருந்து நம்ம டிராவல் பண்ற இடத்துல இல்லை. ஸோ அது ரொம்ப பெரிய பற்றாக்குறையா இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் வரக்கூடியவங்களுக்கு படிக்கிற எப்படி ஒரு உடற்பயிற்சி, நான் உடம்பு நல்லா இருக்கணும்னா ஒரு உடற்பயிற்சி 1 மணி நேரமா நீங்க செய்யணும் மருத்துவர்கள் வலியுறுத்திட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு படைப்புக்குள்ள இருக்கீங்கன்னா ஒரு 1 மணி நேரமாவது படிக்கிற பழக்கத்தை நீங்க கைக்கொள்ளணும். அப்பதான் உங்களால ஒரு நல்ல சிந்தனைகளை, நல்ல படைப்புகளை நோக்கி நகர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ஃபாலோ பண்றேன். நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறத எப்படியாவது முயற்சி செஞ்சு அதை சாத்தியப்படுத்துறேன். ஒரு நியூஸ் பேப்பர் அண்ட் நாட்டு நடப்பு சார்ந்த விஷயங்களுக்கு 1 to 1.5 மணி நேரம் பர் டே இன்னைக்கு நான் கொடுக்குறேன். அது இல்லாத என்னுடைய நாள் போறதுன்றது என்னால ஜீர்ணிக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில நம்ம சுத்தி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 அல்லது 3 நியூஸ் பேப்பர் பாக்குறதுன்றது இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பழக்கம். சார், என் பேர் கூத்துப்பட்ட ஷாம். எங்க தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைச்ச முத்து தான் எங்க டிஜி ஞானவேல். அப்படி ஒரு முத்து மாதிரி முத்து சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்க எடுத்தது 100க்கு 100. இந்த படத்துல நாங்க வந்து டிஜி ஞானவேலையும் பார்க்க முடிஞ்சிச்சு, ரஜினிகாந்த்ன்ற கமர்ஷியல் சாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு. போன வருஷம் ஜெய்பீன்ற ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினீங்க. இந்த வருஷம் எங்க சென்னை இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ல வேட்டைன்னு ஒரு படம் கொடுத்தீங்க. எப்ப எங்க ஞானவேல் சாரை ஆஸ்கார்லயும் கேன்ஸ்லயும் பார்க்க முடியும்? நேஷனல் அவார்டு ஜெய்பீக்கு வரல, ஒண்ணு. 2வது வந்து நான் விருதுகள் ப்ராபபிலிட்டியோட தொடர்புடையது. அந்த வருஷம் என்ன படம் வருது, அந்த சூழல்ல என்ன இருக்கு, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம். இப்ப நீங்க ஒரு படம் பார்த்து ஒரு ஆடியன்ஸ் வந்து தன்னிறைவு அடைகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு இடத்துல என்ஹான்ஸ் ஆகுறாங்க, லைஃப் எங்கோ ஒரு இடத்துல அவங்க பார்த்து என்லைட் ஆகுது அப்படின்னா நான் அது பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதோட என்னோட வேலை முடிஞ்சது. விருதுகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அமையிறது ப்ராபபிலிட்டியோட தொடர்புடையது. விருதுகளை மைண்ட்ல ஏற்றிட்டு வேலை செஞ்சோம்னா வேலை செய்ய முடியாது. இதுதான் என்னோட உண்மையாவே. எனக்கு டெய்லிக்கு நிறைய பேர் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்குன்னு சொல்லி ஈவன் அது ஆஸ்கார் வரைக்கும் போச்சு. அண்ட் பிபிசியில இதுவாச்சு, இந்த மாதிரி நிறைய அது கிடைச்சது. ஆனா நேஷனல் அவார்டு அது கிடைக்கல. பாத்தீங்கன்னா அரசியல் இருக்கிறதுல சூழல் இருக்கு, பல்வேறு ப்ராபபிலிட்டியோட தொடர்புடையது.
ஸோ நீங்க ஒரு விருது வாங்குறதுக்கும் வாங்காமல் போறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அதுல தகுதியான படங்கள் அது வாங்கலாம் கண்டிப்பா, நோ டவுட். ஆனா ஒரு தகுதியை தீர்மானிக்கிறது அந்தந்த ஜூரிஸுடைய பார்வைக்கு நிறைய ப்ராப்ளம் தொடர்பு இருக்கு. ஒரு பார்வையாளரா உங்களை நீங்க ரெண்டே முக்கால் மணி நேரம் கமிட்டடா கொடுக்குறீங்க, நான் அதுக்கு உண்மையா இருந்து படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 2 விஷயங்கள் சரியா நடந்துட்டா அது போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. சார், நீங்க அடுத்த படம் கமர்ஷியலா பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்களா, இல்ல இதே மாதிரி வந்து ஒரு சமூக அக்கறையோட படம் பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த கேள்வி புரியல. ரெண்டுமே ஒன்றுதான் நான் நினைக்கிறேன். கமர்ஷியல் அப்படிங்கிறது இங்க நான் இப்போ ரஜினி சார் கூட படம் பண்றது அப்படிங்கிறத நான் என்னவா பாக்குறேன்னா, ஒரு 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 கண்டென்ட் ஓரியன்டான படம்ன்றது ஒரு கமர்ஷியலுக்கு வெளியில இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடைவெளி இருக்கிற வரைக்கும் கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் சஃபர் ஆகிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதோ, எப்போ அதுக்கு ஒரு வணிக ரீதியான மிகப்பெரிய வெற்றி கிடைக்குதோ, இப்போ ஒரு கொட்டுக்காளி வந்து கொண்டாடப்பட்டிருந்தது அப்படின்னா ஒரு சமூகம் ஆரோக்கியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசி விவசாயி கொண்டாடப்பட்டிருக்குன்னா இந்த சமூகம் ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிராகரிக்கப்படுதுன்னா இந்த சமூகம் ஆரோக்கியமா இல்லை அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்க விரும்புறேன். ஸோ ஒரு கமர்ஷியலான ஒரு படம் கொண்டாடப்படுது, அதனுடைய வர்த்தகம், விநியோகம், ஒரு இண்டஸ்ட்ரியா அது பெரிஷ் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா அது எந்த அளவுக்கு சிந்தனையோடு இருக்கிற படங்களுக்கான வரவேற்பையும் பொறுத்திருக்குன்னு அர்த்தம். முதல்ல இந்த இடைவெளியை குறைக்கிற ஒரு முயற்சியை எங்கேயாவது என்னால செய்ய முடிஞ்சதுன்னா அது நான் ஒரு கான்ட்ரிபியூஷனா கருதுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வர்த்தக ரீதியான இப்ப ஜெய்பீம் வந்து சூர்யா சார் பண்ணலன்னா இவ்வளவு பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த படத்தை வெறும் இந்த ஒரு கலைப்பூர்வமான படம் மட்டும் ஒதுக்க முடியாது. அதுல சூர்யா அப்படிங்கிற நட்சத்திர நடிகர் இருந்ததுதான் அது பல இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான காரணம். இன்னைக்கு நான் அது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நட்சத்திரம் இந்த படத்துக்குள்ள வந்து, அமிதாப் பச்சன் என்ற மாபெரும் நட்சத்திரம் இந்த படத்துக்குள்ள வந்து எல்லா முக்கியமான நடிகர்களும் வந்து ஒரு என்கவுண்டர் என்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணது பிறகுதான் ஆக்சுவலி நான் ரொம்ப அதிகமா இன்டர்வியூஸ் கொடுத்தது நார்த் மீடியாவுக்கு. கிட்டத்தட்ட நான் பாம்பேல இருக்கிற, டெல்லியில இருக்கிற மீடியாவுக்கு அவ்வளவு பேசியிருக்கேன். என்கவுண்டர் பத்தி அவ்வளவு கேள்விகள் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஒரு படம் குறித்து பேசுவதை தாண்டி அந்த படம் பேசுற பொருள் பற்றி உரையாடுறது இருக்குல்ல, அதுதான் நான் ஒரு வெற்றி நினைக்கிறேன். சோ அது நட்சத்திர நடிகர்கள் வச்சு நடக்கிறப்போ இன்னும் பவர்ஃபுல்லான ரீச் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்டுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குங்கிறதுல இருந்து தான் உங்க கேள்விக்கான பதில் கிடைக்கும். வேட்டையன் படத்தை பற்றி டிஜே ஞானவேல் கிட்ட ஆடியன்ஸ் கேட்ட கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவே சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி இன்னொரு மாஸ்டர் டாக்ஸில் நம்ம மீட் பண்ணலாம்.